வணக்கம் மக்களே, வெல்கம் டு தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தியாஸ் கிச்சனில் லாஸ்ட் இயர் நான் வரலட்சுமி நோன்புக்காக வீடியோ எடுத்திருந்தேன். பட் ரொம்ப காரணங்களால் நான் அந்த வீடியோ போட முடியல. ஸோ இந்த டைம் இப்போ போடலான்னு போட்டிருக்கேன். ஸோ அழகாக கோலம்லாம் போட்டுட்டு நான் வந்து 3 நாள் சாமியை வர வச்சுப்பேன். இது என்னோடய 3rd இயர் நான் இது வரலட்சுமி நோன்பு செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ பசங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையுமே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அவங்க முழிச்சிட்டு இருந்தால் வேலை செய்ய முடியாது. 2 பசங்க. ஸோ சின்ன பாப்பா வந்து ரொம்ப சின்ன குழந்த. ஸோ அவளை வச்சுட்டு செய்ய முடியாது. அதனால் தூங்க வச்சுட்டு பூஜை சாமான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு விளக்கியாச்சு. அடுத்தது வீட்டில் இருக்க சாமான்களையும் விளக்கிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு மேலெல்லாம் சுத்தம் பண்ணி சாதமும் வடிச்சிட்டேன். ஸோ எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். சாமி கும்பிட்றோன்றதுனால கொஞ்சம் சுத்தமாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ பூஜை ரூமும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பசங்களே தூக்கிட்டு போய் மேலே போட்டுட்டு வீடெல்லாம் பெருக்கி துடைச்சிட்டு, சாமினாலே கொஞ்சம் பக்தியாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும் இல்லையா? அதனால் பெட்ஷீட் எல்லாமே எடுத்து துவச்சி எல்லாத்தையும் காய போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய பேர் நினைப்பீங்க இதெல்லாம் கும்பிட்டா என்ன வரப்போகுதுன்ட்டு. இது நான் சாமி கும்பிட்டு எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. நான் அதையும் அந்த வீடியோ நடுவில் நான் சொல்கிறேன். ஸோ பாருங்கள், என் குட்டி தேவதைங்க 2 பேரும் அழகாக சாப்பிட்றாங்க பாருங்கள். என்ன பல்லு இப்படி இருக்கு? அப்படி தான் இருக்குது. இவ பெரியவ. ஸோ இது வந்து ஆகஸ்ட் டைமுன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் இயர் எடுத்த வீடியோ. ஸோ கரெக்டாக எனக்கு தெரியல. ஸோ மொத்த இடத்தையும் விடாத எல்லாத்தையும் கழுவியாச்சு. நெக்ஸ்ட் வந்து சாமிக்கு ஒரு புடவை எடுக்கணுன்ட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். எப்போவுமே வரலட்சுமி நோம்பப்போ புதுசாக தான் சாமிக்கு புடவை போடுவேன். ஸோ இந்த டைமும் போய் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் க்ரீன் கலரில். இது வந்து பேக் ட்ராப்புக்காக நான் ட்ரை பண்ணேன். பட்டு அங்கே ஸ்டிக் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே பிச்சுட்டு வந்து விழுந்துருச்சு. இந்த தடவை கொஞ்சம் தேவையானதெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன் முன்னாடியே. அடுத்து என்னோடய புதுசாக ஒரு ஜாக்கெட் இருந்துச்சு. ஸோ அந்த ஜாக்கெட் பிட் எடுத்து கீழே இலை போட்டு அதுக்கு மேலே பச்சரிசி வச்சு வந்து பித்தளை குடம்னு நினைக்கிறேன். ஸோ அதை வாஷ் பண்ணிவிட்டேன். கல்யாணம் நான் புதுசில் கொடுத்தது. ஸோ மேலே வச்சதுனால அந்த அடுப்புக்கிட்ட இருந்த அந்த பிசுன்னுலாம். ஸோ அதனால் அதுக்கு மேலே என்னால் கழுவ முடியல. அதுக்கப்புறம் இது வந்து பூஜை சொம்பு. ஸோ அதிலையும் நான் பச்சரிசி போட்டுக்கிறேன். நான் வந்து 3 அடுக்காக வச்சுருக்கேன், சாமி கொஞ்சம் ஹைட்டாக வரணுன்றதுக்காக. அடுத்து வாசனை திரவியங்கள்லாம் போடணும். லெமன் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ மங்களகரமாக இருக்கும்ன்ட்டு. அடுத்து கிராம்பும் வந்து வாசனை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நல்லது இதில் போடணுன்னா. சில பேர் இதில் தண்ணி ஊற்றியும் போடுவாங்க. நான் வந்து அரிசி போட்டு பழகியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றிருந்தேன். இப்போ இது வந்து ஏலக்காய். அடுத்து வந்து இதெல்லாமே நானே சேர்த்து வச்சேன் சில்வர் காயின். அப்பப்போ காசு கிடைக்கும் போது வாங்கி வச்சுருந்தேன். இது ஒரு 40 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்பப்போ வாங்கி வச்சுருந்ததை இப்போ நான் இதில் போடுறேன். நீங்கள் உங்கள் இது படி தங்க காசும் போட்டுக்கலாம், இல்லைன்னா சில்வர் காசும் போட்டுக்கலாம். அப்போதைக்கு என்கிட்ட கோல்டு இல்லை. ஸோ சில்வர் மட்டும் நான் போட்டிருந்தேன். அப்புறம் என் பசங்கக்கிட்ட ஒன்று, அப்புறம் கீழ் வீட்டு பாப்பா வந்திருந்தா. ஸோ அவளும் எனக்கு ஒரு குழந்த மாதிரி தான். ஸோ அவளும் ஒன்று போட்டிருந்தா. என் சின்ன பாப்பாவும் ஒன்று போட்டிருந்தா. அப்புறம் என் ஹஸ்பண்டும் ஒன்று போட்டிருந்தாரு. நானும் போட்டேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் காதோலை கருகமணி, அப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் என்னென்னலாம் வாசனை இருக்கோ ஸோ அதெல்லாம் போட்டோம்னா இது ஒரு ஐதீகம் மாதிரி நல்லது நடக்கும் அப்படின்றது. ஸோ அடுத்தது மாவிலை எல்லாம் போட்டு அதை நல்லா டெக்கரேட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு கடைசியாக வந்துட்டு மஞ்சளும் இது வந்து திருநீர் கட்டியா அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அதையும் போட்டாச்சு. அடுத்து இது தாங்க அல்டிமேட். நான் வந்து தேங்காயில் கலசம் ட்ரை பண்ணேன். இது அந்த பொட்டு வைக்கிறதுக்காக பேப்பரில் ட்ராயிங் பண்ணி ஃபஸ்ட்டு தேங்காவை வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் ஃபுல்லாக தடவிட்டு அது மேலேயே அந்த பேப்பரை வச்சு அந்த குங்குமத்தை அழகாக போட்டு தான் அதோடய ஃபேஸை நான் கொண்டு வந்திருந்தேன். ஸோ அதுக்கு அடுத்து இந்த ஃபுல்லாக மேக்கப் வந்து என்னால் காமிக்க முடியல. ஸோ நான் அப்படியே ஓரலாக சொல்லிடுறேன். ஸோ எல்லா டைமும் வந்துட்டு ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்க மாட்டுறாரு இந்த டைம் வந்துடுச்சுன்னா. ஏன்னா எல்லா டைமும் ஷிஃப்ட்டு போய்ட்றாங்க. ஸோ அதனால் எல்லா டெக்கரேஷனும் கிட்டத்தட்ட நானே பண்ணிவிட்டேன். அதனால் வீடியோ எடுக்க முடியல. குழந்தைங்களுக்கு நோன்பு கயிறு வாங்கியிருந்தோம். ஸோ நோன்பு கயிறும் வாங்கிட்டு வந்தாச்சு. லாஸ்ட் இயர் வந்துட்டு அம்மாவோட முகம் வாங்கியிருந்தேன், ஃபேஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் கை கால்லாம் லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாமே அதை அப்படியே பேக் பண்ணி கரெக்டாக டீசெண்டாக வச்சுருந்தேன். ஸோ இந்த இயருக்கு யூஸ் ஆகும்ன்ட்டு அதே மாதிரி இந்த இயருக்கு அதை மேலேருந்து எடுத்து க்ளீன் பண்ணி இது பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்னென்னா, நம்ம அம்மனை வந்துட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ அதனால் வரலட்சுமி தாயே எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க, என் வீட்டுக்காரர் என் பசங்கள்லாம் நல்லா இருக்கணும், என் வீட்டில் வெல்த்தியாக இருக்கணும், பண வரவு இருக்கணும் அப்படின்னு சாமியை வேண்டிக்கிட்டு ஒரு பாட்டோட குழந்தைய ஆராதனை காமிக்கலாம். ஸோ என் குழந்தை தான் ஃபஸ்ட்டு காமிச்சா. ஸோ அங்கேருந்து பொறுமையாக
பாட்டு பாடி அம்மனை உள்ளே கூட்டிகிட்டு வரணும். பாட்டு பாடி கூட்டு வரியா? அதுவும் சின்ன பாப்பா வந்து ரொம்ப குட்டி பாப்பாவாக இருந்தா. ஸோ அவளெல்லாம் வச்சுட்டு வீடியோ எடுத்து இந்த சாமிக்கு ஃபோட்டோ புடவை கட்டிக்கிட்டு மேக்கப் பண்ணுறதெல்லாம் சுத்தமாக என்னால் எடுக்கவே முடியல. அதே மாதிரி சாமிக்கு வந்துட்டு நான் செயின் செட்டு தனியாக வாங்கியிருந்தேன் இந்த தடவை தான். ஏன்னா சாமிக்கு போட்டதெல்லாம் போடக்கூடாதுன்றதுனால தனியாக வாங்கியிருந்தேன். எல்லாமே வாங்கியிருந்தா இந்த தடவை கொஞ்சம் தேவையானதெல்லாம் ஹேண்ட்மேடாகவும் பண்ணியிருந்தேன். ஸோ நான் அதையும் காமிக்கிறேன். அவ்வளோதான், அம்மனை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. இது நான் ஹேண்ட்மேட் சொல்லியிருந்தேன்ல, அதுதான் அந்த கிரீடம். அதை ஹேண்ட்மேடாக பண்ணியிருந்தோம் நானும் என் பொண்ணும் ஒரு நாள் சேர்ந்து. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்துட்டு அழகாக பொம்மையாகவே சாரீலாம் கட்டி அப்படியே ஒரு செட்டாகவே இருக்குது. அதை வாங்குறதுக்கு பதிலாக நம்மளே வந்துட்டு அம்மனை அலங்காரித்து இதெல்லாம் பூசாரிங்க கோயிலில் இருக்கவங்க தான் பண்ணுவாங்க. இதை நம்ம பண்ணுறப்போ அது ஒரு தனி டிவைன் ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் நான் எல்லாத்தையும் நானே பண்ணேன். ஸோ கையில் கொண்டு வந்ததுனால அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ அதெல்லாமே சரி பண்ணிகிட்டு இருந்தேன். இதுலேயே பாருங்கள், வளையலுமே நான் மாலை மாதிரி தனியாக கட்டியிருந்தேன். அப்புறம் அதில் தாமரை மாதிரி இருக்குல்ல, அதுவுமே வாங்கியிருந்தேன். இதில் ஒரு என்னென்னா, இது 3 தடவையும் நான் சாமி கொண்டு வந்து வீட்டில் வச்சு அடுத்த செகண்டே மிஸ் ஆகி சாஞ்சிருது. அது ஏதாவது ஃபால்ட்டா இல்லை நம்மளுக்கு பழக்கம் இல்லாததுனால அப்படி ஆகுதா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு டைம் எப்படி பண்ணுறதுனே தெரியாமல் பண்ணேன். ஸோ அதனால் சாஞ்சிருச்சு. செகண்ட் டைம் வந்துட்டு ஹஸ்பண்ட் பிடிக்கும் போது சாய்ச்சிட்டாரு. இந்த டைம் வந்துட்டு அது என்னோடய கேர்லெஸ் மிஸ்டேக் தான். கீழே அரிசி வந்து சமமாக வைக்காததுனால சாஞ்சிருச்சு. ஸோ இதை நான் தெய்வ குத்தமாக நினச்சிக்க விரும்பல, நம்மளோட மிஸ்டேக்குன்னு நினச்சி நான் விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு நாள் சாமி கூப்பிட்டுட்டு சாமிக்கு ஏதாச்சும் ஒன்று வச்சு படைச்சிடணும். மறுநாள் வந்துட்டு நான் 5 வகையாக சாதம் செஞ்சுருந்தேன். சுண்டல், கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் வடைலாம் சுட்டிருந்தேன். ஸோ நம்ம வீடு சுற்றி இருக்க சுமங்கலிலாம் கூப்பிட்டு நம்ம வந்துட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டால் வீட்டுக்காரரும் பசங்களும் நல்லா இருப்பாங்கன்றது தான் இதோட மெயின் தீமு கான்செப்ட்டு. ஸோ அதனால் நான் அந்த ஊருக்கு அப்போ தான் போயிருந்தேன் புதுசு. அதுக்கப்புறம் என்னோடய பொண்ணோட கிளாஸ்மேட்ஸ் பசங்க, அவளோட மதர்ஸ் எல்லாம் கூப்பிட்ருந்தேன். அக்காங்கெல்லாம் எனக்கு தெரியாதவங்க தான், பட் வந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. யார் தான் வரப்போகிறாங்கன்னு தெரியலையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசியில் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. வரலட்சுமி அம்மனை வர வச்சு அந்த 3 நாளும் வீடே வந்துட்டு அம்மன் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னாலும் ஜஸ்ட் அந்த டைமில் ஃபோட்டோவாவது வச்சு நீங்கள் சாமி கும்பிட ட்ரை பண்ணுங்கள். வந்த சுமங்கலிக்கெலாம் வந்துட்டு ஏதாச்சும் கொடுக்கணும் ரிட்டன் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணியிருந்தேன், தாம்பூலம்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக தேங்காய்லாம் தூக்கி போட்டுருவாங்க. சில பேர் அழுகி போய்டும், அது மனசு சங்கடமாக இருக்கும்னு சொல்லிட்டு பாக்ஸு, அதுக்கப்புறம் ஹேண்ட்மேடாக நான் பண்ணியிருந்த சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ், அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு, பூ, பழம்லாம் வச்சு ஒரு பாக்ஸ் வச்சு வந்தவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்ருந்தேன். இது வந்து செகண்ட் டே. ஸோ சாமிலாம் கும்பிட்டாச்சு. ஸோ சாமி கும்பிட்டு கடைசியாக அன்றைக்கி நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ சாமியை வந்துட்டு கண்ணு பட்டிருக்கோம் அப்படின்றதுனால கடைசியாக சாமிக்கு வந்து ஆராதனை காமிச்சு சுற்றி போடணும்னு சொல்லுவாங்க. கடைசியாக சாமிக்கு சுற்றி போட்டாச்சு. அப்படியே கூடவே பசங்களும் நின்னதுனால பசங்களுக்கும் சேர்த்து நான் சுற்றி போட்டேன். இந்த சுற்றி போடுற கான்செப்ட் ஒன்றும் இல்லை, இந்த தீ எரியிறதை பார்த்து நம்மளோட கெட்ட தாட்ஸும் எரிஞ்சு போயிடான்றது தான். ஸோ பாருங்கள், இதுதான் க்ளோஸாக வந்துட்டு சாமியை நான் எடுத்திருந்தது. இது வந்து மறுநாள், அதாவது இது 3ஆவது நாள். ஸோ 3ஆவது நாள் காலையில் எழுந்துச்சி தலை குளிச்சுட்டு அம்மனை வந்து இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு நன்றி, இதே மாதிரி எங்கள் வீட்டில் எப்போயும் நீ இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சாமியை வழி அனுப்பணும். ஸோ அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த 3 நாளும் சாமிக்கு ஏதாச்சும் 2 வேளையும் படைக்கணும். ஸோ நான் அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆச்சு. இது வந்து என்னோடய 3ஆவது வருஷம். ஃபஸ்ட்டு வருஷம் வந்து கல்யாணம் ஆன புதுசில் எனக்கு தெரியாது. ஸோ செகண்ட் இயரும் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு. ஸோ நான் பண்ணலை. தேர்ட் இயர் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்துட்டா. செகண்ட் பாப்பா அதான் இந்த சாமி கும்பிட்டதுனால செகண்ட் பாப்பா வந்துடுச்சு. அது ஃபஸ்ட் இயரில். செகண்ட் இயரில் நான் சாமி கும்பிட்டு இவருக்கு வேறு வேலை கிடச்சிருச்சு. ஸோ நாங்கள் இந்த ஊருக்கு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி செஞ்சியில் இருந்தோம், இப்போ கும்மிடிப்பூண்டி வந்துட்டோம். ஸோ தேர்ட் இயர், இந்த இயர் நான் ஒன்று நினச்சிக்கிட்டே பண்ணேன். கரெக்டாக அன்றைக்கி வந்துட்டு நான் ஃபுட் லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தேன். ஃபுட் லைசன்ஸ் வாங்குறது சின்ன விஷயம் இல்லை, நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும்.
ஸோ எல்லாத்தையும் மீறி அப்லோட் பண்ணேன். கரெக்டாக வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு எனக்கு அப்ரூவ் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, சாமி கூட்டிகிட்டு போய் நம்ம வீட்டில் இருக்க அரிசி பானையில் நீ எப்போவுமே எங்கள் வீட்டில் அருள் புரியணும், அன்னலக்ஷ்மியாக எதுவுமே குறையாமல் எங்கள் வீட்டில் சாப்பாடுக்கு எதுவுமே பஞ்சம் இருக்கக்கூடாது, என் புருஷன் குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் வைக்கணும். நோன்பு கயிறு கட்டியிருந்திருப்போம் ஃபஸ்ட்டு நாள் அன்றைக்கி. ஸோ அந்த நோன்பு கயிறையும் அவுத்து வச்சிடணும். அதோட சாமியை வந்துட்டு எவ்வளோ ஆசையாக நம்ம டெக்கரேட் பண்ணி வீட்டுக்கு வர வச்சோமோ அந்த அளவுக்கு சோகமாக இருக்கும் சாமி வந்துட்டு கடைசி நாள் அன்றைக்கி கிளம்புறாங்க. இந்த சென்ஸ் நம்ம வீட்டில் தான் எப்போவுமே நம்ம கூட இருக்காங்க. பட் அது வழி அனுப்பி வைக்கும் போது உள்ளே ஒரு பெயின் இருக்குமே, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ சாமினா சும்மா கிடையாது. நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன். அதுக்கப்புறம் நான் ஒன்று ஒன்றா ஃபீல் பண்ணும்போது தான் சாமிலாம் சும்மா இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் வரலட்சுமி நோன்பு கும்பிட பழக்கம் இல்லைனாலும் கேட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி சாமியாச்சும் கும்பிட ட்ரை பண்ணுங்கள். அந்த டைமில் யாருக்காச்சும் ஒருத்தருக்காவது தாம்பூலம் வாங்கி கொடுங்க. ஸோ இதுதான் என்னோடய வரலட்சுமி ஸ்டோரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இயர் கொஞ்சம் டீட்டெயிலான வீடியோவாக நான் எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணேன். நன்றி.